के राहुल गांधी 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 के करवली करवली இன்னும் பலமா ராகுல் காந்தி के राहुल गांधी 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 के उन्ना करवली बलमा राहुल गांधी के 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 தம்பி அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் எதிர்காலம் விவசாயிகளின் காவலன் தமிழகத்தை மீட்க வாங்க ஒரு கை பார்ப்போம் என்று வந்து இறக்கிருக்கும் நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு மாடரேட்டாக வந்திருக்கும் ஜெயரஞ்சன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள், நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள், அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள், அண்ணன் செல்லகுமார் அவர்கள், அண்ணன் தங்கபால் அவர்கள், அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், அண்ணன் மயூரா ஜெயக்குமார் அவர்கள், தமிழகத்தின் பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் சகோதரர் தினேஷ் குண்டுராவ் அவர்கள், அன்பு சகோதரர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர்கள் சஞ்சய் தத் அவர்களே, ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, மற்றுமுள்ள கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்களே, மற்றுமுள்ள சகோதர சகோதரிகளே, விவசாய பெருங்குடி மக்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது நமது தலைவர் அவர்கள் தனது கலந்துரையாடலை விவசாயிகளோடு தொடங்குவார்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். Would you like to have a few words before we start? பேரன்பு கொண்டோரே, நம்ம எல்லாரையும் பார்க்கறதுக்கு திருமிகு ராகுல் காந்தி அவர்கள் இப்போ வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து குறிப்பாக விவசாயிகள் உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து உங்கள்கிட்ட கலந்துரையாடுறதுக்கு தான் முக்கியமாக வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம். இப்போது நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருடைய சார்பாக அவருக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு 2 நிமிஷம் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதற்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை ஆரம்பிக்கலாம். I have told them that we have come to meet them to discuss with them the agricultural problems. So before we start that, we can have a few words with them. You translate? You translate? Yeah. I'm very happy today to come and meet all of you. I'm especially happy because I can see a lot of women in the crowd. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அதில் வந்து ரொம்ப குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, மிகப்பெரிய எண்ணிக்கையில் பெண்கள் வந்திருக்கிறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப அதை விட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். Today, being a farmer in India is a very challenging task. இப்போ இருக்கிற காலம் இருக்குல்ல, இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய காலம், மோடி ஆட்சி செய்யக்கூடிய இந்த காலத்தில்
என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விவசாய வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது சாமானியம் இல்லைங்கிற மாதிரி அவர் ஆக்கிக்கிட்டு இருக்காரு அவருடைய கொள்கைகள்னால. It has always been a difficult task, but now under the current government, it has become almost impossible. ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று காஞ்சி கிடக்கும் இல்லாட்டி பேஞ்சு கிடக்குங்கிற மாதிரி விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிற பொழப்பு தான். ஆனால் இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக இவங்க வந்திருக்கிற ஆட்சி இருக்க, இவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி, அது வந்து இன்னும் பல அந்த வாழ்க்கையை வந்து இன்னும் கொடூரமாக்கிக்கிட்டு இருக்கு. Because the current government in New Delhi is trying to destroy the foundation of the agricultural system. இப்போ குறிப்பாக டெல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த அரசு இருக்க, அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, உங்களுடைய அடிப்படை இருக்குல்ல, உங்களோட வாழ்வாதாரத்தின் அடிப்படை, விவசாயத்தினுடைய அடிப்படை, அதையே தகர்க்கிறது, அதற்குண்டான என்ன கொள்கை முடிவுகள் எடுக்கணுமோ அதெல்லாம் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. So today I have come here, of course, to listen to you, to understand the difficulties that you face, and also to tell you a little bit about what is going on at the national level with regards to farmers, markets, and the agricultural system. இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரெண்டு காரணம் இருக்குது. ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். நான் என்ன தெரிஞ்சுக்கணும், விவசாயம் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத உங்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். அது முதல் காரணம். அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு டெல்லியில் வந்து என்ன நடக்குதுங்கிறது நீங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, டெலிவிஷனில் பார்ப்பீங்க, பத்திரிகைலாம் படிப்பீங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதையும் நான் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு அதிலேருந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், அங்கே என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது, அந்த ரெண்டுக்காக தான் நான் இப்போ உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். So now I would like my brothers and sisters to take the floor. அது இப்போ வந்து இனிமேல் நீங்கள் வந்து கேள்விகளை ஆரம்பிங்க. நீங்கள் கேள்விகளை கேட்டோம்னாக்கா நம்ம வந்து கேள்வி பதில் வழியாக ஒருத்தர் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். யார் கேள்வி கேட்குறீங்கிறத கை தூக்குங்க. அதற்கு பிறகு ஹலோ சார், நான் இங்கே ராகுல் காந்தி அவர்களுக்கும் மற்றும் விவசாய குடிமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப வந்து தாழ்மை இது அடைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நெல் எடுத்துக்கிட்டா கூட அது வந்து பல விதைகள்லாம் தராங்க. நார்மலாக இருக்க விதைகளை விட நான் இப்போ புதுசாக வர விதைகள்லாம் நம்ம பயிர் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம வந்து இப்போ மாடு வளர்த்து எல்லாமே இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு பால் சொசைட்டியில் பால் ஊற்றுறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வருமானம் இல்லை. ஏன்னா ரொம்ப கம்மியாக நமக்கு அமௌண்ட் வருது. 25 ரூபாயிலேருந்து ஒரு 30 ரூபாய்க்குள்ளே தான் நமக்கு ஒரு லிட்டருக்கு அமௌண்ட் கிடைக்கிது. ஆனால் வந்து இப்போ வந்து லேடிஸ்லாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு மாடு வளர்க்கணுனாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த மாட்டை வளர்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிஷான் கார்டுன்னு சொல்லி நமக்கு இது பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து நமக்கு ஒரு முறையாக வந்து நமக்கு என்ன கிடைக்கல. லேடிஸுக்குங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாமல், ஆனால் எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து லேடிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு இதே விவசாயம் பார்க்குறதோ இல்லை கூலி வேலை பார்க்குறதோ எதா இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு அங்கீகாரமே இல்லாமல் வந்து இருந்துகிட்ருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். So she is talking about 4 things. One is the quality of seed that is being supplied is a very poor quality. That is one. Secondly, when they raise the milk cattle and they are not getting the remunerative price for the milk. Thirdly, whatever the labor that they put in, they are not being recognized. Fourthly, the Kisan Card scheme which they are propagating as if it is a big great success hasn't helped them in any way. Fifthly, she says that now they are completely disempowered, despite the fact that they are putting in so much of labor. So these are the 5 issues that she is raising. No, she is She's talking made a about statement about the present conditions that they are facing. Thank you. Nandri. Nandri. Women farmers are not recognized.
ஐயா பேச ஹலோ பேசுங்க. ஹலோ 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 ஐயா நீங்க இருங்க. ஹலோ 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 ராகுல் காந்திக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து விவசாயத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விவசாயம் அப்படின்னா இப்போ 3 வருஷத்தளவில் மழை இல்லாமே காஞ்சுது. நகை கடனை பேங்கில் அடமானம் வச்சு அதை வச்சு விவசாயம் பண்ணுறோம். ஆனால் அது மழை இல்லாமல் இப்போ 3 வருஷமாக காஞ்சுது. இப்போ விவசாயம் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு பண்ணலான்னு சொல்லி அழகு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மழை வந்து கெடுத்துருச்சு. இப்போ அதுக்கு யாரும் பார்க்கவும் இல்லை, ஒரு நன்கொடையாக தரவும் இல்லை. அதுக்கு நாங்கள் நகையை திருப்பினா தான் அடுத்தாப்புல விவசாயம் பண்ண முடியும், மடித்து அழகு வச்சு தான். அதுக்கு நீங்கள் விவசாயத்து கடனுக்கு நீங்கள் ஒரு முன்வரவு கொடுத்து ஒரு தள்ளுபடி பண்ணி எங்களை பொழைக்க வைக்கணும். தினம் விவசாயம் சாவறாங்கிற லிஸ்ட்டில் நிறைய இனிமேல் வந்துட்டு தான் இருக்க போகுது, ஒன்றும் குறைபாடெல்லாம் வராது. அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல முறையாக எங்களுக்கு ஒரு ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு சலுகை பண்ணணும். அவ்வளோதான் நான் கேட்குறது. She is talking about the bad patch of weather for the past 3 years. So it went completely dry, crops were failing. But now this year what had happened is they have successfully raised the crop, but the unseasonal rains have spoiled it again. So either it spoils without raining or it spoils with rain. So those are the conditions that they have been facing for the past 3-4 years. That is one. Secondly, they are incurring debt after debt. No, for every season they have to restart. Does she have insurance? இன்சூரன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இந்த வருஷம் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. She has an insurance, but they have insured it only this year. And பாதி பேத்துக்கு கொடுக்குறாங்க, பாதி பேத்துக்கு இல்லை, நான் வரல அப்படின்னு நிறைய குறைகள் சொல்லிக்கிட்டு போக சொல்கிறாங்க. She says that half of them get it, half of them do not get it. It's a private company. Private company. But they pay the payments every month. இது பிரீமியம் எல்லாம் கட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கட்டியிருக்குங்க, கட்டியிருக்கோம். ஆனாலும் விதை வாங்கிலே இன்சூரன்ஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறோம். இப்போ வெங்காயம் 1 ஏக்கர் விவசாயம் பண்ணி இப்போ பூரா மழையில் அழுகி போச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே முதலீடு போட்டிருக்கோம். அது இப்போ இன்சூரன்ஸ் கிளியர் பண்ண சொன்னால் இன்னும் வரல, இன்னும் ஆட்சி மாறணும், இன்னும் எலெக்ஷன் இருக்கு, அப்படி இப்படின்னு ஒத்தி வச்சுக்கிட்டே போகிறாங்க. She has cultivated onions in 1 acre of land, and that requires an investment of 1 lakh because the unseasonal rains destroyed. Now when she went for the claim, the insurance, they say that no, we haven't processed it yet, it will take time, so you wait. How much money does she earn from her agriculture every year? ஒரு வருஷத்துல எவ்வளவு வருமானம் வரும்? ஒரு வருஷத்துல எவ்வளவு வருமானம் வரும் விவசாயத்துல உங்களுக்கு? விவசாயத்துல வருதுன்னா 1 லட்சம் எல்லாம் செலவு போக நாங்க பாக்குறது ஒரு 70,000 80,000 தான் பார்க்க முடியும். ஏன்னா அப்புறம் அதான் உழவு கூலி. எவ்வளவு இடம் இருக்கு? எங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் இருக்குது. She cultivates 4 acres of land, and on an average she gets about 4 ஏக்கருக்கு தான். 4 ஏக்கர் சொந்த நிலமா? ஆமா. She owns it, and she gets about 70 to 80,000 on an average out of all these 4 acres. Per annum. ஒரு வருஷத்துக்கு லாபம் தானே அது? ஆமா, அவ்வளவுதாங்க. அப்புறம் மாடு கன்று வச்சிருக்கோம், அப்புறம் அதுக்கெல்லாம் மேவு போடணும். வருமானம் அவ்வளவுதான் வரும். பால் விலை இல்ல, தீவன விலை மாசம் 100 ரூபாய்க்கு. மாடு 4 வச்சிருக்கிறேங்க, அதுக்கு தீவனத்துக்கு கை காசு போட்டு நான் கட்டிட்டு இருக்கோம். And that is also included. The income from milch animals is also included in that income that she is talking about. So it's obvious that she is doing a lot of hard work, and she is putting in her labor, and she is growing these crops. Who does she think makes most of the money? இப்போ நீங்க மாடு வச்சிருக்கீங்க, விவசாயம் பண்றீங்க, நிறைய கடுமையா வேலை செய்றீங்க வயக்காட்டுல. வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணம் வருதுல்ல, பணம் வர்றதில்ல, உங்க உழைப்புலேருந்து வரக்கூடிய பொருள் இருக்கு, அதை கொண்டு போய் விற்கிறாங்க. விற்கும் போது அதுலேருந்து வர வருமானம் உங்களுக்கு நிறைய வருது, இல்லை யாருக்கு நிறைய பணம் போகுதுன்னு நினைக்கிறீங்க? வியாபாரிகளுக்கு தான் நிறைய போகுது. Traders are getting it. Traders are getting substantial money. That's what she said. வியாபாரிகளுக்கு தான் நிறைய போகுது. எங்களுக்கு அந்த போட்ட முதல்ல எடுக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. Even to recover the money that they have spent, no?
in terms of cultivation as well as in other investments. She says it's very difficult to even record that money. And what does she think are the advantages that the traders have that she doesn't have? அதில் வியாபாரிகளுக்கு என்ன உங்களோட என்ன அதில் அனுகூலம் இருக்கு உங்களுக்கு இல்லாத அனுகூலம்? நம்ம வந்து விற்க போனோம்னா யாரும் வாங்குறது இல்லையே, வியாபாரிகிட்ட தானே வாங்குறாங்க. Oh, when she goes to and நம்ம நேரடி விற்க முடியாது எதுவுமே. People would prefer to buy it from the merchants rather than from her. That's what she says. பாலே எடுத்துக்கிட்டாலும் நம்ம கொண்டு போய் சொசைட்டில தான் ஊற்ற முடியுமே தவிர அவங்ககிட்ட 40 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. நம்ம கிட்ட 30 ரூபாய்க்கே வேறம் பேசிட்டு இருப்பாங்க. அதனால அவங்ககிட்ட தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்குது. 20 ரூபாய் கொடுத்தாலும் அவங்ககிட்ட தான் சொசைட்டிக்கு தான் ஊற்றணும். When she milches the animal and when she gives the milk to the society, it's easier for her because when she tries to market it directly, people are not willing to buy it from her. So, even if they buy, they reduce the price. Whereas on the other hand, if she give it to the society is selling the milk at a higher price. Even then, people are willing to buy it from them rather than from her. So one of her problems, which the society solves, is a storage problem. இப்போ உங்களுக்கு வந்து அதை வந்து கறந்த பால் இருக்குல்ல, அந்த கறந்த பாலை நீங்க வச்சிருக்க முடியாது இல்லையா? சொசைட்டில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான் இல்லையா? அதுதானே உங்க ப்ராப்ளம். That is the problem. Yeah. So that's the problem, she says. The storage is the problem. Has she heard about Mr. Narendra Modi's new farm laws? இப்போ மோடி வந்து ஒரு 3 புது சட்டம் கொண்டு வந்திருக்காருல்ல, வேளாண் துறை சட்டங்கள்லாம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, விவரம் சொன்னா தானே தெரியும். She doesn't know anything. பாதிதான் அவங்களே நினைச்சுக்கிட்டு அவங்களா சட்டம் போட்டுக்கிறது. மக்களை கேட்டா சட்டம் போடுறாங்க, அவங்களா நினைச்சுக்கிட்டு போட்டுக்கிறாங்க. Consulted people, they have enacted on their own. See, one of the problems that our farmers have is that they do not have access to information. அதாவது இப்போ விவசாயிகள் நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டில் என்ன நடக்குதுங்கிற செய்தி இருக்குல்ல, அது வந்து சேர மாட்டேங்குது உங்களுக்கு போதுமான அளவுக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து சேரல. Because information is purposely hidden from them. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உங்கள்ட்ட அந்த செய்தி வரக்கூடாதுன்னு பாக்குறாங்க. வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு அந்த செய்தியவே அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. Does anybody over here know the details of the 3 laws that Narendra Modi has passed? இங்க இருக்கிறவங்க உங்கள யாருக்காவது இந்த 3 சட்டங்கள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. Can someone explain? யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு அந்த சட்டங்கள் என்னன்னு விளக்க முடியுமா? What is my sister's name? What is உங்க பேர் என்ன? வெண்ணிலா. வெண்ணிலா. Vanilla. வெண்ணிலா. Vanilla. வெண்ணிலா means white moon. White moon, vanilla. Beautiful name. Tell her. அழகான பேர். ரொம்ப அழகான பேர். வணக்கம் ராகுல். In the interest of time, should I speak in English or in Tamil? People understand. And the gentleman will translate. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஒரு இயற்கை விவசாயி, உற்பத்தியாளர், விற்பனையும் பண்றேன், கிராமத்திலையும் பண்றேன், நகரத்திலையும் பண்றேன். ரெண்டாவது வந்து இந்த 3 சட்டங்கள் வந்து விவசாய பிரச்சனையா மட்டும் அப்படின்றத விட தமிழ்நாட்டிலையும் இதுக்கு எதிர்ப்பு இருக்கு. நிறைய இடத்துல போராட்டங்கள் பண்றாங்க, ஊடகம் அதை காட்டுறது இல்லை. டெல்லிக்கும் போயிட்டு 3 நாள் கூட தங்கி என்ன பிரச்சனைன்றது பேசிட்டு வந்தோம். இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இந்த இழப்பு பாதிப்பு அப்படின்னா, நிறுவனம் 2 லட்சம் மூட்டைகளை எந்த மாவட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்டோரேஜுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. So what he is saying is that he is an agriculturist. So he raises crops and he markets it. But he knows what are the new laws are all about. Unfortunately, what is happening is now the businessmen like Adani, they are the ones who are controlling. But what are the exact problems that he has with the law? அந்த 3 சட்டத்திலே உங்களுக்கு என்ன? அதாவது எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அரிசி, பருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, பால் உட்பட. அத்தியாவசிய பொருட்கள் இல்லை அப்படின்னா தனியார் வந்து எவ்வளவு பணவசதி இருக்கோ அந்த அளவுக்கு வாங்கி பதுக்கலாம். அது எல்லாமே ஒரு விவசாயம் பண்ணிட்டு வியாபாரம் பண்றாங்க, சின்ன வியாபாரம் பண்ண முடியாது. Now, whatever important items that were under the coverage of the Essential Commodities Acts have all been removed. Yeah. That is one. That is because of that what happens is, like for a person, small person like him, he cannot trade in that commodity. Exactly. When the big guys like Adani's come and compete, he cannot compete. Yeah.
இப்ப நாங்க வியாபாரம் பண்றோம்னா எங்க வந்து மக்களுக்கு பாருங்க அவங்க வேலை செய்வாங்க ஒரு குடுக்க இருக்கும். அதாவது ஊருக்குள்ள ஒரு நாள் வந்து வாழ்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை அங்க வருவாங்க. ஆனா கார்பரேட் நிறுவனம்னா ட்ரேடு அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட். அதுல வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல என்ன சொல்றாங்கன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. அதாவது சப் கலெக்டருக்கு போனா ஒரு 4 லெவல் வச்சிருக்காங்க. 99% மக்களுக்கு வந்து நீதித்துறை அவங்க கிட்ட இல்லைன்றதுதான் உண்மை. அந்த நீதித்துறையே இல்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. Now, if the present day business is something like this, that is, the trader with whom he is trading is part of the community. So the relationship is much more personal. Yeah. Whereas the new law says that now the corporates can enter, exactly. That becomes more impersonal, and more importantly, he can't access the judiciary for in case of any disputes. You should tell him that I think he would make a better agricultural minister than the current man. உங்களோட நீங்க தான் வந்து அவரோட ரொம்ப நல்ல அக்ரிகல்ச்சர் தோமரோட நல்லா இருப்பீங்க, நல்ல மினிஸ்டரா இருப்பீங்கன்னு சொல்றாரு. இப்ப கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்றாங்க. நாங்க வந்து திருவண்ணாமலை அரசாணைக்கு 2006 கரும்பு விவசாயிங்க வெள்ளம் தயாரிக்காத கரும்பு விவசாயிங்க எல்லாருமே கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல தான் இருக்காங்க. அது அரசோ தனியாரோ. அதுல 15-16,000 கோடி நிலுவைத் தொகை. இது இந்திய செய்தியில எங்களுக்கு 2015 11 வருஷம் அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அரியர்ஸ் 28,000 கொடுத்தாங்க. இப்ப போக முடியாது. They are already into contract farming with the cane factories, sugar mills. So he has been suffering from the payment dues from the sugar mills for the past so many years. At one point they had no other go except go to the court and got an order from the court, and through that he got a sanction of 28,000 rupees, and that has become a perennial problem. Just to repeat what he has said, there are 3 elements of the new farm law. First element, destruction of the mandi system. Second element, allowing the biggest businesses in the country to store as much agricultural produce as they want. And third part of the law, not to allow farmers to use courts to protect themselves. அதாவது இந்த 3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குல்ல, அந்த 3 சட்டத்தில் 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் என்ன செய்யுது அப்படின்னாக்கா, அந்த மண்டிங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த மண்டிங்கிற அமைப்பை இல்லாமல் ஒழிக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் கான்ட்ராக்டை போட்டுக்கிட்டு அவனுக்காக ஒரு பொருளை விளைவிக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஒரு கம்பெனி வருது, அந்த கம்பெனிகிட்ட வந்து இப்போ நீங்கள் மஞ்சள் விவசாயம் பண்ணுறீங்க, இல்லாட்டி இந்த தென்னை விவசாயம் பண்ணுறீங்க, அவன் வந்து உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். என்ன எங்களுக்கு இந்த குவாலிட்டியில் வேணும், இந்த அளவில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான் அதில், இந்த ஒப்பந்தத்தில். அதுபடி நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி நாளைக்கு அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலோ அல்லது பணத்தை குறைச்சி கொடுத்தாலோ நீங்கள் என்ன செய்ய முடியாதுனாக்கா கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க. நாளைக்கு அது பிரச்சனை ஆகுதுன்னா என்ன செய்வீங்க? ஒன்று ஊரில் பஞ்சாயத்து கூட்டி ஆட்களை வச்சு பேசுவோம். அதுலேயும் முடியலன்னு என்ன செய்வோம்? போடா கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கிறோன்னு கோர்ட்டுக்கு போவோம் இல்லையா? இப்போ அது மாதிரி கம்பெனிக்காரனோட நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அந்த வந்திருக்கிற சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டை அதுதான். இப்போ அதான் இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இது நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று மண்டியை ஒழிக்கிறது, இன்னொன்று நீங்கள் கோர்ட்டுக்கு போகாமல் ஒப்பந்த விவசாயத்துக்கு போகிற மாதிரி பண்ணுறது. மூணாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சட்டப்படி பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஜாமானெல்லாம் வாங்கி அவன் பாட்டில் அடுக்கி வச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள்னு இருக்குது. அப்போ அதனால தான் பஞ்சம் வராமல் இருக்கும் உங்களுக்கு. இல்லாட்டி என்ன செய்வான் அப்படின்னா, லாபம் பார்க்கறதுக்காக என்ன செய்வான், அவன்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக வாங்கி அடுக்கி வச்சுக்குவான், விலையாறணுன்னு கொடுப்பான். இப்போ என்ன மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சட்டத்தை திருத்தி யார் வேணாலும் எம்பிட்டு பணம் இருக்கனாலும் வாங்கி எவ்வளோ வேணாலும் அடுக்கி வச்சுக்கோங்கிறான். சரியா? அந்த 3 நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ ஐயா சொல்கிறாங்க உங்கள்கிட்ட நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். What Mr. Narendra Modi wants is that instead of going to the mandi, instead of negotiating with a small trader, where if you have a problem you can go to the court, the Indian farmer is forced to negotiate with huge massive companies, and then if something goes wrong, the Indian farmer should not have access to the courts. இப்போ அந்த புது சட்டம் போட்டிருக்கிறது இருக்குல்ல, அந்த புது சட்டத்தில் என்ன ஒரு முக்கியமான பகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ ஐயா அங்கே ஒரு ஐயா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கரும்பு விவசாயம் பண்ணுறவங்களாம் ஒப்பந்தம் பண்ணுறோன்ட்டு. இப்போ எந்த பொருள் வேணாலும் ஒப்பந்தம் போடலான்னு சொல்லிட்டாங்க. எந்த பொருள்?
அது மஞ்சளாக இருக்கலாம், தேங்காயாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், எந்த கம்பெனி வேணாலும் உங்களோட வந்து எந்த ஒப்பந்தம் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டாக்கா அவன் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஏதாவது ஒரு இப்போ ஒரு ஃபோனில் ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா என்ன சொல்கிறான், ஒரு நம்பரை கொடுத்து அங்கே ஃபோன் பண்ணுங்கிறான் இல்லையா? 9 அழுத்தவும் 1 அழுத்தவும் 2 அழுத்தவும் நீங்கள் அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்னைக்கா அவனை போய் பார்க்க முடிஞ்சிருக்கா உங்களால்? இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க என்னது இன்சூரன்ஸ் கம்பெனி, அவனோட போய் மண்டை போய் மோதி உங்களால் எதாவது பண்ண முடியுமா? இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அதெல்லாம் பண்ணிக்கலாம், நீங்கள் கோர்ட்டு கூட போக முடியாது. கோர்ட்டுக்கு போகிறது நல்லதா கெட்டதாங்கிறது அடுத்த கேள்வி. அப்புறம் வக்கீல்கிட்ட கொண்டு போய் பணம் கொடுத்து ஏதாவது நடக்குன்னு வச்சுங்க. ஆனால் இப்போ சட்டப்படி நீங்கள் அதுவே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு புது சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டதுக்கு பிறகு உங்கள் கதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் கேட்கணும். அப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பட்டா வாங்கிறதுக்கு, ஒரு சிட்டா வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன விஓ ஆஃபீஸ்க்கு எத்தனை தடவை அலைய வேண்டியதாக இருக்குது? இப்போ விஓவெல்லாம் கிடையாது. இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க, ஆர்டிஓ தான் தீர்த்து வைப்பார். ஆர்டிஓட்ட போய் நீங்கள் போய் உங்கள் பிரச்சனையை தீர்த்துட்டு வந்துட முடியுமா? அவ்வளோ சாமானியமா? ஸோ ஆர்டிஓட்ட போய் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வர முடியுமா? இந்த சட்டம் அதான் சொல்லுது. என்னன்ட்டு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனவன் நிற்கிறான், ஏற்கனவே 500 பேர் தினங்காலையில் மனு கொடுக்கறதுக்கு. அவன் எத்தனை மனு வாங்கி என்ன தீர்வு சொல்லுவான்? இப்போ அப்படி ஆகிட்டு இருக்கு. He should be precise and say what I'm saying precisely. Yeah. So the result is going to be that millions of people who are employed by this agricultural system, farmers, laborers, loaders, small traders, all these people are going to be unemployed. இப்போ நீங்க விவசாயம் பண்றீங்க, உங்க பொருள் சந்தைக்கு போகுது இல்லையா? அதை சுற்றி நிறைய பேர் வேலையில் இருக்காங்க இல்லையா? மூட்டை ஏற்றுறவன், மூட்டை இறக்குறவன், அப்புறம் சிறு வியாபாரி இருக்கான், கமிஷன் ஏஜென்ட் இருப்பான். இப்போ அவன் அவ்வளோ பேருக்கும் வேலை இல்லாமல் போகுது. இந்த புது சட்டம் வேலை செய்ய வந்ததுன்னா அமல்படுத்தப்பட்டால் 50 பேருக்கு வேலை இருக்காது. And when the farmers are protesting, farmers outside Delhi, from Punjab, from Haryana, from Rajasthan, when they're protesting, the Prime Minister is calling them terrorists. இப்போ பஞ்சாப்லேருந்து, ஹரியானாலேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்துலாம் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் டெல்லியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அவ்வளோ பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தலைமை அமைச்சர் வந்து அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது, அதை பற்றி பேசுறதும் கிடையாது. So we are stopping these laws and we are protecting your interest. We are stopping these laws and we are not allowing him to pass these laws because we think they are criminal laws against the farmers of India. அந்த சட்டங்கள் வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் ஒரு கிரிமினல் சட்டங்கள் மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு தான் இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. I have 2 more points. Can you speak? Yeah, but we need to let others also speak. So please conclude. Short. ஸோ இப்போ இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து ஃபேக்டரி ஃபார்ம் 1% தான் விவசாயிங்க, எல்லாமே பெரிய நிறுவனம் வந்து உற்பத்தி, அதை வந்து ப்ராசஸ் பண்றது, விற்கிறது. அங்க உடல்நலக்கேடு ரொம்ப அதிகம். மிஷேல் ஒபாமாவே என்ன பண்ணாங்கன்னா நியூட்ரிஷன் வேணும்னு நிறைய ப்ரோக்ராம் பண்ணாங்க. இங்க வந்து பல கோடி பேர் வந்து உற்பத்தியாளராக இருக்காங்க, கிராமத்தில் விற்கிறாங்க, நகரத்துக்கு விற்கிறாங்க. அவங்க எல்லாரோட பொருளாதாரத்தையும் பிடுங்கி நுகர்வோர்னு சொல்றது வந்து விவசாயியும் நுகர்வோர் தான். அவங்களோட ஒரு ஹெல்த், அதாவது சுகாதாரமும் சிக்கலா முடியுது. Now when the food industry is converted into an industrial product, the health hazard will be much larger. That's what US is experiencing. So that's what they are trying to introduce here in India. That's what is. They are trying to replicate a failed model. அங்க என்ன அமெரிக்கால என்ன மாடல் இருக்கோ, அதாவது வந்து நீங்க சொன்ன பிரச்சனை இருக்குல்ல, அங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அதே மாடலை இந்தியாலையும் கொண்டு வந்து அமல்படுத்துவோம் அப்படிங்கறத அவங்க முயற்சி பண்றாங்க. And they are trying to help 5 or 6 of the people closest to the Prime Minister. அவங்களுக்கு யார் ரொம்ப நெருக்கமானவர்களோ 5-6 பேர் இருக்காங்க. யாரும் பேர்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, அவங்களாம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு உதவுறதுக்காகவே இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. And they are hurting the interest of millions and millions of Indian farmers. அதாவது கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியோ அவங்களுடைய நலனை பற்றியோ கவலைப்படாமல் இந்த 5 பேர் நலனுக்காக 6 பேர் நலனுக்காக இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. How many people in this meeting liked demonetization? இந்த கூட்டத்தில் வந்திருக்கீங்க, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களா, இதுல எத்தனை பேருக்கு வந்து அந்த பணம் செல்லாதுன்னு அறிவிச்சார்ல ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பை இங்க எத்தனை பேர் வரவேற்கிறீங்க? அந்த அறிவிப்பை Did you benefit from demonetization? அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமான ஏதாவது நடந்துதா? Can one of my sisters tell me the impact of demonetization? அந்த பணம் செல்லாதுன்னு சொன்னதுனால நீங்க எப்படி பாதிக்கப்பட்டீங்கன்னு யாராவது ஒரு சகோதரி சொல்ல முடியுமா?
யாரு நீங்க சொல்றீங்களா? இந்த மைக்கை கொடுங்க உங்கள்ட்ட. நீங்க பேசுறீங்களா? ஹலோ, ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றி. வணக்கம். நாங்கள் பிற்படுத்தப்பட்டவங்க தான். எங்களுக்கு 100 நாள் வேலை இந்திரா நினைவிருப்பு குடியிருப்பு வேலை வாய்ப்பு அதை பத்தி கேக்குறேன். அது எங்களுக்கு 12 மணிக்கு சொன்னாங்க. நாங்க ஒரு 5000 தாங்க வச்சிருந்தோம் சார். நாங்க விடிய தூங்கவே இல்லை. இதை கொண்டு போய் எப்படி மாத்துறது, யாரை பிடிக்கிறது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போய் எங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சு வச்சிருந்தாருங்க. Her husband was a watchman and they had a savings of 5,000 rupees. When they announced it at 12, she came to know about announcement at 12. She couldn't sleep the whole day. வண்டி எடுத்துட்டு போய் அதை மாத்திரலாம், விடுஞ்சா செல்லாதுன்னு சொல்லிட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறா. ரொம்ப நாங்க அதுல நொந்து போயிட்டோங்க சார். அதனால ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டதுல. எங்களுக்கு அப்படின்னா இன்னும் அதிகமா காசு வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். கண்ணு தெரியாத ஒரு அம்மா இப்ப போன மாசம் ஒரு செய்தியில சொன்னாங்க, 1 லட்சம் ரூபாய் என்னமா 500 ரூபாய் நோட்டு 2 பேருமே கண்ணு தெரியாத கையாந்து பத்தி விட்டு சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. அது சரி, நம்ம இனிமேல் வயசாயிருச்சு, அதை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க அம்மா இது 500 ரூபா நோட்டு, இது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்பவே சொல்லிட்டாங்க. நீங்க இத்தனை நாளா ஏமா இல்லைங்க, நாங்க சம்பாரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இப்ப சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். அதனால அந்த காசை வச்சு நாங்க சாப்பிடலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, இதுமேல் இது ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, நீங்க கொண்டு போய் ஒன்னும் உண்டியல்ல போடுங்க, இல்லைன்னா ஆத்துல கொட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. போன மாசம் செய்தியில இந்த நியூஸ் சொன்னாங்க. That is, she had both of them are hard working and they have lost the money. But what she says is there were others, like for instance there was one instance where both of them were blind, challenged, visually challenged. They had accumulated about 1 lakh rupees, all 500 notes. They came to know about the demonetization only after a long time gap. So when they tried to change the notes, they said it's not no more valid currency. So they were shocked to their life. They thought, till then they have been working hard to earn the money and they didn't notice. Later when they came to know, they were old and they couldn't continue their work and earn their money. So that's she had come to know about that. So the same question I will ask, does anyone over here like the BJP GST? உங்களை யாருக்காவது பிஜேபி இந்த கவர்மெண்ட் பிடிக்குதான்னு கேக்குறாங்க. ஜிஎஸ்டியா? அந்த பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல ஒரு ஸ்கீம், ஜிஎஸ்டின்னு ஒரு ஸ்கீம், வரி விதிக்கும் முறை, ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முறை. அந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முறை உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கா? பிடிக்கவே இல்லை. சாப்பிட போனா கூட வரி போடுறாங்க. சார் ஒரு பருப்போட விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய் சாப்பிட்டா அதுக்கு வரி. இப்ப வெளியில போய் சாப்பிட போனோம்னா கூட சாப்பிடறதுக்கு டாக்ஸ் போடுறாங்க. சாப்பிடுற பில்லுக்கு போய் 2 இட்லி திங்கிறோம், தோசை திங்கிறோம்னா அது கூட டாக்ஸ் உண்டு. இப்போ அதான் இந்த ஜிஎஸ்டி அமைப்பு முறைன்னு அம்மா சொல்றாங்க. See, you have to understand what this is. This is 500 rupees stolen from my brother by the government of India. இந்த நோட்டு என்ன அப்படின்னாக்க, இந்த 500 ரூபா நோட்டு இருக்குல்ல, அந்த 500 ரூபா நோட்டை இவர் பெரியவர்கிட்ட இருந்து நம்ம அரசாங்கம் திருடிச்சு. That's what it is. அதுதான். இப்ப இந்த நோட்டை கொண்டு போய் குப்பையில தான் போட சொல்லிட்டாங்களாம், பேங்க்ல கொண்டு போய் காமிச்சாக்க. மனசு வருமானு கேக்குறாரு. இந்த நோட்டை கொண்டு போய் குப்பையில போட மனசு வருமா? Can we throw it in the dust bin, this note which has hard earned money? That's what he is asking. So we have a government that is attacking the foundation of our country, the laborers, the workers, the farmers, the fishermen. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமானியர்கள் நம்ம எல்லாம் இருக்கோம்ல, உங்களை மாதிரி இருக்கவங்க, என்ன மாதிரி இருக்கவங்க, இவங்களை எல்லாருக்கும் வேக்காடு வைக்கிற கவர்மெண்டா தான் இது இருக்குது. அது நம்ம வயல்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், சிறு வியாபாரிகளா இருக்கட்டும், நம்மள எல்லாரும் என்ன பண்றாங்க, காலி பண்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட் வேலை செய்யுது.
And it is our duty to protect the interest of the farmers, laborers, workers, weavers, fishermen. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருடைய நலனையும் நம்ம பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அதை நம்ம செய்து தான் ஆகணும். இப்போது That is why I am here. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ இந்த உங்களுடைய நலன்கள்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்திருக்கேன் பேசுறதுக்கு. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இந்த எங்களுக்கு இந்த விவசாய கடன் சொல்லி தள்ளுபடிலாம் கொடுக்குறாங்க சார். அது வந்து ரொம்ப ஏழை, ரொம்ப கீழ்த்தரப்பட்ட கீழ்த்தடத்தில் இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே கிடைக்கிறது இல்லைங்க சார். என்னன்னு கேட்டால் பட்டா சிட்டா இதெல்லாம் கொண்டு வாங்க, இருந்தால் மட்டும் உங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கீழ்த்தர மக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஒரு சீட்டு சேர்த்து ஒரு 2 பவுன் எடுப்போம், அதை கஷ்டம்னு சொல்லி கொண்டு போய் பேங்க்ல வைப்போம், அதை எங்களால் திருப்ப முடியாது. ஏறிட்டே போயிட்டு இருக்கோம் வட்டி வட்டி வட்டின்னு. ஸோ அதை திருப்ப முடியல. கேட்டால் உங்களோட பட்டா சிட்டா இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, இருந்தால் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள் யாருக்கும் இது யூஸ் ஆகிறது இல்ல சார். கொடுக்கப்படுற அந்த தள்ளுபடின்றது எங்களுக்கு கிடைக்கிறதே இல்ல. அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. Farm waiver hasn't reached her because when she approaches the bureaucracy for a waiver, they say that you produce the patta, chitta and all the land records, which she is unable to do. Because of that, whatever jewels she had, she has pledged it and the interest is going up year after year. That is her problem. எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க சார். And that benefit hasn't reached her. அப்புறம் கீழ்த்தர மக்களுக்கு வந்து பருப்போட விலை 100 ரூபாய்ங்க சார், ஒரு உளுந்தோட விலை 120 ரூபாய்ங்க சார், அரிசி 1500 சார். ஸோ இந்த ரேட்லேயே போன சிலிண்டர் பாருங்க சார் தள்ளுபடின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதுவும் இல்லை, இப்போ அதெல்லாம் கொடுக்கறதே இல்லை. Now the food inflation is going up. அப்ப ஏறிட்டே போயிட்டு இருக்கு. கீழ்த்தட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கிறவங்கள எப்படி இதை பண்ண முடியும் சார்? பண்ண முடியாது. She is listing out all the prices of various items, how it is shooting up, and they are unable to cope up with that inflation. And also about this gas cylinders, LPG. Petrol price, diesel price. LPG, how the subsidies have been cut and how the prices are going up, and they are finding it extremely difficult to cope with that. ஸோ அப்புறம் எங்களுடைய விவசாய தொழில் சார் கோரிங் சார், மேட் படுத்து தூங்குறல்ல, அதான் எங்களோட விவசாயம் சார். எங்களுக்கு வந்து அது ஒரு நிர்ணயமான விலையை கொடுக்கறதே இல்லைங்க சார். பார்த்தா 600 700 750 எங்களுக்கு விவசாயம் அறுப்பு கூலி எல்லாம் போக ஒரு ஏக்கருக்கு ஒரு 4000 ரூபாய் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். எங்களுக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்குங்க சார் எங்களோட தொழில். அடுத்ததுங்க சார், தண்ணியில வந்து இந்த பேப்பர் மில் தண்ணியை விட்டுட்டே இருக்காங்க சார், அதை நிறுத்துறதே இல்லைங்க சார். இதை எங்க குழந்தைங்களாம் குடிச்சா இதோட நிலைமை என்ன ஆகுனே தெரியலைங்க சார். இன்னும் அந்த தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூல்டு இவ்வளவு நாளைக்குள்ள தான் தண்ணி விடணுன்றதுலாம் இல்லைங்க சார், வந்துட்டே இருக்கு. இதை குடிக்கும்போது எங்க குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. குடிக்க முடியல, குடிச்சா அப்படியே தண்ணி என்ன சொல்றது ஒரு கச்ச மாதிரி இருக்கு, டேஸ்டே இல்ல. இதை எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு, இதை யாருமே எங்களுக்கு எடுத்து செய்யவே இல்லை இது வரைக்கும். அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க. One problem is the cultivation that she does is the reeds that out of which the mats are made. So she is unable to cope up with the cost of cultivation. That is one. Second issue is the pollution. Pollution is because of the paper mill that is nearby, that is letting out the water into the system, river systems, and that has polluted even the drinking water. And there is no stopping of that, despite no representations from them on several offices. That hasn't been stopped so far. And she says that no, eventually the next generation will be badly affected because of drinking of the polluted water. But she is very dynamic. நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்கங்கறாங்க. Very good, very good. ரொம்ப பிரமாதமா பேசுறீங்கங்கறாரு. Thank you. அன்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழக 3 கோடி தமிழக விவசாயிகளின் சார்பில் இங்கே விவசாயத்தை மீட்க தமிழகத்தை காக்க வந்தமைக்கு இங்கிருக்கும் அனைத்து விவசாயிகள் சார்பில் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். வெல்கமிங். Thank you. நன்றி. ஐயா வணக்கம். என் பேர் ஈசன். நான் ஒரு வழக்கறிஞர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொழில் செய்து வந்தேன். என்னுடைய நிலத்தை மத்திய அரசினுடைய கெயில் நிறுவனம் எரிகாற்று குழாய் கேஸ் பைப்லைன் அமைப்பதற்காக எடுப்பதற்கான முன்மொழிவை செய்தது. நாங்கள் திட்டத்தை எதிர்க்கவில்லை. நாங்கள் கேட்டது ஏற்கனவே இதே போன்ற கேஸ் பைப்லைனை குஜராத்திலே சாலை ஓரமாக 600 கிலோமீட்டர் தூரம் அமைத்திருக்கிறார்கள். அதுபோன்று இங்கும் தமிழ்நாட்டிலும் விவசாய நிலத்திற்கு பாதிப்பில்லாமல் சாலையோரமாக அமையுங்கள் என்று கோரிக்கை வைத்து போராடினோம்.
இன்று வரை அந்த கெயில் நிறுவனம் அதை ஏற்றுக்கொள்ளாமலே இருக்கிறது. இதனால் தமிழகத்திலே 7 மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக நிம்மதியின்றி தவித்து வருகிறார்கள். So he is a lawyer, he is practicing the High Court. Now his land has been earmarked to lay the pipelines of Gas Authority of India Limited, GAIL. Now what he says is in Gujarat what they have done is they have laid the pipelines on the side, roadsides. Whereas here they are digging through the cultivated land. So that has caused him enormous damages to the crop, existing crops. And they have been fighting over this for the past 6-7 years. And the problem is alive in 7 districts in Tamil Nadu of this laying of gas pipelines. So that is the issue that he is talking about. அடுத்ததாக பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் இதே போன்று ஒரு ஆயில் பைப்லைன் எண்ணெய் குழாய் திட்டத்தையும் இதே 7 மாவட்டங்கள் வழியாக தற்போது செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. இதனால் மீண்டும் மீண்டும் விவசாயிகள் நில உரிமை பறிக்கப்படுவதால் மிகப்பெரிய அச்சத்தில் உள்ளார்கள். So the another oil company is also trying to lay the pipeline in all the 7 districts parallel to the gas pipeline. So that is again destroying the cultivated land. மத்திய அரசின் பவர் கிரிட் நிறுவனம் கொச்சியிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு கடலுக்கடியில் கேபிள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்கிறது. மதுரையிலிருந்து இலங்கைக்கு கடலுக்கடியில் கேபிள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்கிறது. ஆனால் எங்களுடைய கிராமங்களில் உயர்மின் கோபுரம் அமைத்து இது போன்ற லட்சக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி எங்களது நிலங்களின் மதிப்புமிக்க விலையை பறித்து எங்களது வாழ்வை சூறையாடி உள்ளார்கள். This Power Grid Corporation of India, what they have done is they have laid undersea cables to Africa as well as to Sri Lanka to export the generated power from here. Whereas when it comes to their farmlands, what they are trying to do is they are constructing huge pylons. And they are not compensated enough for that. But are they not compensating him even when they're laying the pipeline? Pipeline போடும்போது காம்பன்சேஷன் கொடுக்கறாங்களான்னு கேக்குறாரு. உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியினால் 2013ஆம் ஆண்டு புதிய நிலமெடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் விவசாயிகளின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். They are thanking you for bringing out that new land acquisition law in 2013. ஆனால் அதில் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால் இந்த எண்ணெய் குழாய், எரிகாற்று குழாய், உயர்மின் கோபுரம் எதுவுமே அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் எடுப்பதில்லை. மாறாக வெள்ளையர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட 1885 தந்தி சட்டத்தை வைத்து நிலத்தை பறித்து வருகிறார்கள். They are not acquiring the land. What they do is they use that Telegraph Act of 1885. So they use that and they have the right of way. They use that class so that they do not compensate the farmers. Right. When they use the land. But the pylon, how high does it go? எவ்வளவு உயரத்துல போகும் அந்த கோபுரம், மின் கோபுரம்? 8 மீட்டர் உயரம்யா. 8 meters. 8 meters. But they must be putting the pillars. அந்த பில்லர்லாம் போடுறாங்க தானங்க ஐயா. அந்த நிலத்துக்கு கீழே நாங்க வசிக்க முடியாது, வாழ முடியாது, கிணறு வெட்ட முடியாது, போரை பயன்படுத்த முடியாது. அந்த நிலமே மதிப்பில்லாம போயிருதியா. It loses its value. Number one, it loses its value. Secondly, you cannot cultivate any crops below that line. Why? ஏன் அதை பண்ண முடியாதுன்னு கேக்குறாரு. அது கடியில வசிக்கிறதால அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டால கேன்சர் வருதியா. நாங்க அதனால பண்ண முடியாதுயா. So the electromagnetic field இருக்கிறதுனால because of the electromagnetic field they can't live. Not only that, I am also told that some research has shown from IIT that even the existing crops suffer because of that. ஐயா, அடுத்ததா விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை கூட்டுறவு சங்கங்கள். எங்க கூட்டுறவு சங்கங்கள் இப்ப எங்களுக்கு கடன் கொடுக்கிறது இல்ல. மத்திய அரசோட ரிசர்வ் வங்கி எங்க கிராமத்தில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில கடன் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை புடுங்கிருச்சு. இதனால நாங்க விவசாயிகள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். அடுத்ததா மத்திய அரசு ஏற்கனவே உங்க ஆட்சி காலத்துல இதை சொல்லி முடிச்சிடுறேன். Their only access to credit was through the village cooperative credit societies. Now the Reserve Bank of India has forbade the village societies from extending credits to the farmers. So because of that they are suffering. Okay. ஐயா, அடுத்தது இந்த மத்திய அரசு உங்க ஆட்சி காலத்துல 3% வட்டியில தங்க நகை கடன் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருந்துச்சு. இப்போ அந்த கடனை ரத்து பண்ணிட்டாங்கயா. So during your regime you were extending farm credits at the rate of 3% per annum. Now they have stopped that system. Yeah. So because of that they are suffering enormously. Does he like the land acquisition bill that we brought? அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த அந்த சட்டம் இருக்குல்ல, அந்த நில ஆர்கித சட்டம், அந்த சட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கேக்குறாரு. அந்த சட்டம் உண்மையிலுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது, சிறப்பான சட்டம்யா. It is a very good act and they all liked it. Can I has he heard of a Congress idea called Nyay?
அந்த காங்கிரஸ்ல வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க என்னன்னாக்கா நியாயம்னு ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. தெரியலங்க ஐயா. He doesn't know. Can I tell him? அது என்னன்னு சொல்லட்டுமான்னு கேட்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க சொல்லணும். He will be very happy to know that. So in the last election, in our manifesto, we had come out with a revolutionary idea. போன தடவை எலெக்ஷன் வந்தது இல்ல நாடாளுமன்றத்துக்கு, அப்போ காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில ஒரு புரட்சிகரமான திட்டத்தை முன் வச்சாங்க. Like Manrega, where we give guaranteed employment to rural people, we had come up with an idea to help everybody in the country. அதாவது இப்ப அதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்கல்ல 100 நாள் வேலை திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரியே இதுல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து 100 நாள் வேலை கொடுக்கறது வருஷத்துக்குன்னு வச்சிருந்தது இல்லையா. இப்ப அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகன்களுக்கும் உதவுறதுக்கு ஒரு திட்டம் வச்சாங்க, அந்த நியாய திட்டத்துல. And the idea was very simple: identify the poorest families in India and give them money directly in their bank account. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து யார் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவங்க அக்கௌண்ட்ல நேரடியாக பணம் போட்டுறது. வேலை செய்யறது 100 நாள் வேலைக்கு வந்தா தானே வேலை இல்லை, அப்படிலாம் இல்லை, நேரடியாக மாசம் மாசம் பணம் போட்டுறது அப்படிங்கிற திட்டம் தான் அவங்க அந்த அறிக்கையில வச்சது, தேர்தல் அறிக்கையில. Every single poor family in India would get 72,000 rupees a year in the bank every year. ஒவ்வொரு ஏழை குடும்பமும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு அவங்க அக்கவுண்ட்ல 72,000 ரூபாய் போட்டுறது. அதுதான் அந்த திட்டம். அப்படின்னா மாசம் 6,000 ரூபாய் போட்டுருவாங்க. That was the idea. அதுதான் அந்த ஐடியா, அவங்க பண்ணியிருந்த ஐடியா. And the shocking thing was that there was more than enough money to do this easily. அது வந்து பண்றதுக்கு நம்மள்ட்ட நிதி ஆதாரம் போதுமான அளவுக்கு இருந்து ரொம்ப சுலபமாக அதை பண்ணியிருக்கலாம். So the problem in India is not shortage of money. The problem in India is that money is never given to the poor people. அதாவது நம்மள்ட்ட அரசாங்கத்திட்ட பணம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அரசாங்கத்திட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கு. ஆனால் அவங்க வந்து ரொம்ப தெளிவா என்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம நாட்டு ஏழைகளுக்கு அந்த பணம் போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஐயா, இப்போ மத்திய அரசு மின்சார திருத்த மசோதான்னு ஒன்று கொண்டு வந்திருக்குயா. தமிழ்நாட்டில் 63 உயிர்களை பலி கொடுத்து 14 வருஷம் போராடி நாங்கள் இலவச மின்சாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஐயா. ஆனா இன்னைக்கு இருக்க மத்திய அரசாங்கம் அந்த மின்சாரத்தை எல்லாம் ரத்து செய்யற மாதிரி இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்யறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எங்க விவசாயிகள் தூக்கம் இல்லாம இருக்கிறோம். Now the center is planning to bring about a new law whereby the free electricity supplies to the farmers will be stopped. Yeah. So they are scheming for that. He is complaining about that. ராகுல் ஐயா அவர்களுக்கு தமிழ் வணக்கம். ஐயா, இப்ப வந்து விவசாயிகள் விளைபொருட்கள் சார்ந்த வேளாண் விளைபொருட்கள் சார்ந்த தொழில்கள் எதுவுமே விவசாயிகள் கையில் இல்ல. ஒரு ஊறுகாய் தயாரிக்கிறார்கள் இருந்தா கூட பன்னாட்டு கம்பெனிகள் தான் தயாரிக்குது. So whatever they produce, they are unable to market. Even if they want to make pickles and sell it, they have to go through the multinationals. That is the situation now. அதற்காக 2000 ஆண்டு கம்பெனிகள் திருத்த சட்டத்தின்படி கம்பெனிஸ் அமெண்ட்மென்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதன் மூலமா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை நிறைய பேர் துவக்கினாங்க. அதை பூரா இன்னைக்கு டிஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த நிறுவனம் எல்லாம் ஆரம்பிச்ச நிறுவனத்தை பூரா இழுத்து மூடிட்டாங்க. அதுல கொஞ்சம் ஐயா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். So the farmers producers organization which were formed earlier have all been destroyed. Now he is requesting you to focus some of your attention on that as well. I think we can let the last person speak because we are running out. கடைசி ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, அதோட முடிச்சிடலாம். நம்ம அங்க வரோம். தமிழ்நாடு Vanakkam. I welcome Rahul brother to Organic Tamilnadu. I will speak in conclusive English, then myself will translate it. That will be easier. Okay. To save time. Okay. I am an organic farmer for the past 24 years. I quit my government job and took up organic farming long back. The Congress has given us a slogan, Jai Jawan, Jai Kisan. Now the Modi government has made that both
kisans and jawans as commercial commodities for the corporates. We took up organic farming just because we want to get out of the control of the corporates by fertilizer companies, pesticides and other things. So we are so proud that we are able to save money and live happily. What all do you grow? I grow paddy, coconut, groundnut, sesame, little bit of mango and cattles. I do sell directly to the consumers after value adding. What the Modi government has did to we are all talking about these 3 acts are doing more damage to farming. But there are much more plots or dots the Modi government has plotted around the farming community. They are the organic farming certificate to the FSSI, fortification, FPOs to come under the control of the corporate companies, cooperative under the RBI, data centralization. This is another big thing that is happening all around the country is, and from every block and every panchayat, every farming data has been collected directly by the central government and without the knowledge of the state government, and this being given to the corporate companies. All such things are happening. So we need Congress have to work hard. And I will still say last thing, only one thing, that our farmers have shown to the whole world that our Modi is a naked king. Thank you. I wish to give this. சகோதர சகோதரிகள் அமைதியாக இருந்து கேட்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ID, I want to speak to him later in more detail. I'll get one question. No question, we're getting late. So, I would like, it has been a pleasure for me to talk to you, to listen to you, and I must say, I had a very, very nice time today. உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நீ நிறைய என்னோட பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுருக்கோம். இந்த நல்ல உணர்வோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஏற்கனவே ரொம்ப கால தாமதமாயிடுச்சு, என்னை மன்னிக்கணும். There is a lot of work that we have to do to protect the interests of the farmers, laborers, workers, poor people, and we are going to work together to make sure that our future, your future is good. நம்ம எல்லாம் தொடர்ந்து நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது. விவசாயிகள் நலனை காக்கிறதுக்கு, அப்புறம் தொழிலாளர் நலனை காக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் தொடர்ந்து ஒன்றிணைந்து வேலை செய்வோம். Thank you very much for coming here. Thank you for your time. நன்றி. உங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நல்லபடியா இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்து முடித்தோம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. யாரும் விடாதீங்க, யாரும் விடாதீங்க.